ட்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இது பைல்வான் டாக்ஸ். சினிமாவில் நடக்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், சினிமா நடிகர் நடிகைகளை பற்றின தரமான சம்பவங்கள், இது எல்லாத்தையும் பற்றியும் பேசுறதுக்காக நம்ம கூட பைல்வான் சார் இருக்காங்க. அவங்க கிட்ட நாம நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஷோக்குள்ள போகலாம். இப்போ படம் எடுக்கிற தயாரிப்பாளர்கள் கதைஞானம் இல்லாதவர்களாக வருகிறார்கள். எந்த சினிமா ஓடும், எந்த சினிமா ஓடிக்கிட்டு இருக்கு, எந்த சினிமா ஓடலை அப்படிங்கிற அடிப்படை அறிவு கூட கிடையாது. அது மட்டும் இல்லை, கொஞ்சம் போர் அடிச்சுன்னா அப்படியே தூக்கம் வந்துடுது. அப்படி தான் ப்ரிவியூ பார்த்து ரிவ்யூ பண்ண வேண்டியிருக்கு. இந்த கதை ஒரு வித்தியாசமான கதை தான். அதாவது கொஞ்சம் போர் அடிக்க தான் செய்யுது. ஆனாலும் துல்கர் சல்மானும் சமுத்திரக்கனியும் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. ஷார்ட் ஓகே, சீன் சேஞ்ச் கட். என்ன நடிப்பு சக்கரவர்த்தி, ஆரம்பமே அமர்க்களமா இருக்கு. முதல் கணவன் விவாகரத்து ஆகும்னாலேயே மாதம்பட்டி ரங்கராஜும் ஜாய் கிஸ் இல்லாமல் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க. நேற்று கோர்ட்டில் விஜய் படம், அஜித் படம் எல்லாம் கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட், பொழுதுபோக்கு படம் பார்க்குறவன் வீட்டுக்கு மறந்துவோம். இது அப்படி இல்லை. அப்படியே நம்ம இதயத்தை உள்ள நுழைஞ்சி நம்மளை ஒரு மனதை கசக்கிற ஒரு படம் கிணறு. அதனால் தயவு செஞ்சு கிணறு படத்தையும் போய் பாருங்கள். அடிக்க 600 ரூபா உனக்கு விற்கிறதுக்கு சம்மதமா இல்லையா? பேரன் உசுறு தானே முக்கியம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். வார வாரம் சினிமாவில் நிறைய புது புது படங்கள், புது முகங்கள் எல்லாருமே அறிமுகமாகறாங்க. நிறைய படங்களும் வருது. ஆனால் மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகுறது அப்படின்றது ஒரு சில படங்கள் தான். அதாவது பெரிய ஃபேமில் இருக்கிறவங்க நடித்தாலோ எடுத்தாலோ மட்டும்தான் ரீச் ஆகுது. ஆனால் சின்ன சின்ன படங்கள், சின்ன சின்ன இயக்குநர்களுக்கெல்லாம் இப்போ வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? சினிமா தொழில் இப்போது யானை வீக்கம், காலில் யானைக்கால் சொல்லுவாங்கல்ல, யானைக்கால் மாதிரி தான் இப்போ இருக்கு. ஏன்னா நிறைய படங்கள் வருது. ஒரு வாரத்துக்கு 7 படம் கிட்ட வருது. மாசத்துக்கு ஒரு படம் பார்க்கறதுக்கு, தியேட்டர்ல படம் பார்க்கறதுக்கே நம்ம பட்ஜெட் இடம் கொடுக்கல. இதுல ஒரு வாரத்துக்கு 7 படம் வந்தா எவன் படம் பார்ப்பான்? அதனால தியேட்டருக்கு வருகை கம்மியாகிவிட்டது. அது மட்டும் இல்லாம இப்ப டிவிடி போன்ற படங்கள் ஒரு மாசத்திலேயே ஓடிடியில் வந்துடுது. ஸோ வீட்டில் உட்காந்து ஈஸியாக ஓசியில் படம் பார்த்துடுறாங்க. மாதத்துக்கு 400 ரூபாய் எவ்வளோ கட்ட வேண்டியிருக்கு, அதை ஈஸியாக பார்த்துடுறாங்க. இவங்க ஒரு தியேட்டருக்கு பார்த்தா 2000 மேலே செலவாகும். ஒன்று. ரெண்டாவது, படம் எடுக்கிற தயாரிப்பாளர்கள் கதைஞானம் இல்லாதவர்களாக வருகிறார்கள். எல்லாருமே சினிமா ஆசையில் வந்துடுறாங்களா? ஆமாம், சினிமா ஆர்வக்கோளாறுல வந்துடுறாங்க. முதல்ல அவங்களுக்கு சினிமாவை பற்றியே தெரியாது. அதாவது சினிமா எடுக்கணுங்கிற ஆசை இருக்கே தவிர எந்த சினிமா ஓடும், எந்த சினிமா ஓடிக்கிட்டு இருக்கு, எந்த சினிமா ஓடலை அப்படிங்கிற அடிப்படை அறிவு கூட கிடையாது. அதே மாதிரி இவங்க ஒர்க் ஷாப் வைக்கிறேன்னு சொன்னாங்க. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கம்லாம் அது ஒர்க் அவுட்டே ஆகலை. ஏன்னா காசு இருந்து, அதான் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளும் ஒரு படம் எடுத்து பார்ப்போம். ஏன்னா அவங்ககிட்ட ஒரு 10 கோடி ரூபா இருக்குன்னா, சரி ஒரு 1.5 கோடி ரூபா எடுத்து பார்ப்போம், ஓடிச்சுன்னா ஓகே, இல்லைன்னா நாமளும் ப்ரொடியூசர்னு சொல்லி காலரை தூக்கி விட்டுடலாம் அப்படிங்கிற நினைப்பிலே நிறைய பேர் வர்றாங்க. அதனால அவங்க ஒரு பொழுதுபோக்காக தான் அவங்க படம் எடுக்கிறாங்க. அதில் கதையம்சம் உள்ள படங்களை எடுக்கிற சூப்பர் குட் ஃபிலிம்ஸு, பாலாஜி கம்பெனி, ஏவிஎம், வாகினி இவங்கெல்லாம் படம் எடுக்க நிறுத்திட்டாங்க. ஏன்னா எப்படியும் படம் எடுத்தால் நஷ்டம்தான் ஆகும் அப்படிங்கிறது அவங்களுக்கு உறுதியாக தெரியுது. கண்ணுக்கு தெரிஞ்சு எதுக்கு கிணத்துல விழணும் அப்படின்ட்டு அவங்க எல்லாருமே படம் எடுக்கிறத நிறுத்திட்டாங்க. ஏவிஎம் கூட சீரியல் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சீரியல் எடுக்கிறது கூட பெரிய அளவில் லாபம் இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க நிறுத்திட்டாங்க. இந்த சூழல்ல ஒரு 7 படம் பார்க்கும்போது நமக்கே தலைவலி, பயங்கர தலைவலி இருக்கு. அது மட்டும் இல்லை, கொஞ்சம் போர் அடிச்சுன்னா அப்படியே தூக்கம் வந்துடுது. அப்படி தான் ப்ரிவியூ பார்த்து ரிவ்யூ பண்ண வேண்டியிருக்கு. இந்த வாரம் வந்த படங்கள்ல ஒரு எதிர்பார்ப்புக்குரிய படம் காந்தா. அது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே எம்கே தியாகராஜ பாகவதர் கதை அப்படின்னு சொல்லிட்டாங்க. படமும் கிட்டத்தட்ட சினிமாவுக்குள் சினிமா. அதாவது நிறைய படங்கள் சினிமாவுக்குள் சினிமா வரும். பாலச்சந்தர் எடுத்தார், விக்கிராஜ் எடுத்தார், பாரதிராஜ் எடுத்தார். எல்லாரும்
சினிமாவுக்குள் சினிமா ஒன்று எடுத்திருப்பாங்க. இந்த கதை வந்து ஒரு வித்தியாசமான கதை தான். அதாவது கொஞ்சம் போர் அடிக்க தான் செய்யுது. ஆனாலும் துல்கர் சல்மானும் சமுத்திரக்கனியும் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. ஓகே. துல்கர் சல்மான் நடிகராகவும் சமுத்திரக்கனி இயக்குனராகவும் நடிச்சிருக்காங்க. இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம் 3லையும் ரிலீஸ் ஆகுது. துல்கர் சல்மானை அறிமுகப்படுத்துறது சமுத்திரக்கனி. ஓகே. ஆனால் தீட்டிய மரத்திலே பட்டை தீட்டின பார்க்குறது, அதாவது பட்டை தீட்டின மரத்திலே தீட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவருக்கும் அவருக்கும் ஒரு ஈகோ கிளாஷ் வந்துடும். ஸோ நீ பெரியவனா நான் பெரியவனாங்கிறதான் படம் முழுக்க வருது. அது கொஞ்சம் நம்ம அது கிட்டத்தட்ட அப்டேட்டு டைம் கிடையாது. ஓகே. 50 வருஷம் 60 வருஷம் முன்னால் உள்ள கதை மாதிரி தான் கொண்டு போகிறாங்க. 2 பேரும் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. அதில் என்ன கருத்து சார் சொல்ல வராங்க? காந்தானா என்ன மீனிங்? காந்தாங்கிறது சும்மா ஒரு பேர் தான், பெரிய விஷயமா இல்லை. ஹீரோ பெரியவரா, டைரக்டர் பெரியவராங்கிறது. இப்போ பாரதி ராஜா படங்கள்னு சொன்னா பாரதி ராஜாவுக்கு தான் முக்கியமா இருக்கும். ஏன்னா ஹீரோ ஹீரோயின்னா பெண்ணுக்கு தேவைப்பட்டிருப்பாங்க. அதே பாரதி ராஜா கொடி பறக்குது எடுத்தாரு, அப்போ ரஜினிக்கு தான் முக்கியத்துவம். பாரதி ராஜா படமா ரஜினி படம்னா ரஜினி படம்பாங்க. அந்த மாதிரி பெரிய நடிகர்கள் நடிக்கும்போது டைரக்டர்கள் பெண்ணுக்கு தேவைப்படுகிறார்கள். இப்போ டிவிடி படத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கீர்த்தீஸ்வரங்கிற டைரக்டர், அவருடைய உழைப்பு இருந்தாலும் அந்த பேர் நிறைய வந்து யாருக்கு போச்சுன்னா பிரதீப் ரங்கநாதன். அந்த மாதிரி தான் சசிகுமார் ஒரு படத்தில் நடித்தார், ஓடிச்சுன்னா சசிகுமாருக்கு தான் அந்த பேர் கிடைக்கும். இப்போ புதுமுகங்களை வைத்து இயக்குகிற டைரக்டர்களுக்கு வந்து டைரக்டர் பேர் தான் இவர் அழைக்கும் அப்படின்னு வரும். அந்த அடிப்படையில் இப்போ கார்த்திகை அறிமுகப்படுத்துறது பாரதி ராஜா. ஆனால் ஒரு காலகட்டத்தில் கார்த்திகை அதிகமாக போயிட்டார், மேலே போயிட்டார். அதே மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் ஈகோ கிளாஷ் தான் படம். அது வந்து உணர்வுகளின் பிரதிபலிப்பு. கதை சொன்னால் எடுபடாது. கண்டிப்பாக சினிமா ரசிகர்கள் பார்த்து மகிழ வேண்டிய படம். ஏன்னா துல்கர் சல்மானும் சூப்பராக நடிச்சிருக்காரு. அந்த ஈகோ கிளாஷ் பெரும்பாலும் வரும். நான் பெரியவனா நீ பெரியவனாங்கிறது வரும். உதாரணமாக சமீபத்தில் எடுத்துக்கிட்டிங்கனாலே ரவி அரசு அப்படின்னு டைரக்டரு விஷால் படத்தை டைரக்ட் பண்ணார். படத்து பேர் மகுடம். 3ஆம் நாள்ல 2 சண்டை வந்துருச்சு. ஏன்னா விஷாலும் இயக்க தெரிஞ்சவர், உதவி இயக்குனராக இருந்து அப்புறம் இயக்க தெரிஞ்சவர். ரவி அரசு டைரக்ட் பண்ணது இந்த ஷார்ட்ஸ் வைக்கிறது, வசனம் சொல்கிறதெல்லாம் வந்து அவருக்கு பிடிக்கல. ஸோ டக்குன்னு அவர் தூக்கி இருந்துச்சு, நானே டைரக்டர் அனௌன்ஸ் பண்ணிட்டார். இப்போ அந்த படம் நின்றுருக்கு, பஞ்சாயத்துகள் இருக்குது. அந்த மாதிரி இப்போ இவருக்கும் சமுத்திரக்கனி டைரக்டருக்கும் இந்த கதாநாயகன் துல்கர் சல்மானுக்கும் போட்டி வரும். யார் முதலிடத்தை பிடிக்கிறது, யார் வசூல் மன்னன் அப்படிங்கிறது தான் கதை. இப்போ அதே மாதிரி முற்றிலும் புதுமுகங்கள்னா எல்லாம் 10 வயசு பசங்க, ஒரு 4 பசங்க தான் முக்கிய பாத்திரம். படத்து பேர் கிணறு. நல்ல படம், தரமான படம். அதாவது கண்டிப்பாக அதுக்கு விருது கிடைக்கும். ஏன்னா அதில் தெரிஞ்ச முகங்கள் யாருமே கிடையாது. அந்த ஊரில் உள்ள கிழவி, அந்த ஊரில் உள்ள ஆளுங்க எல்லாரையும் வச்சு எடுத்திருக்காங்க. கதை ஒரு நல்ல கதை. வெள்ளத்தில் அந்த கிழவியோட மக அடிச்சிட்டு போய் செத்துருவான். அந்த மகளோட பேரன்தான், மகள் வைத்து பேரன்தான் அந்த படத்தில் ஹீரோ. அங்கே அந்த காட்டில், அதாவது வயக்காட்டில் வந்து ஒரு 2-3 பேர் தான் கிணறு வச்சுருப்பாங்க. ரொம்ப தூரம் போய் கிணறு போய் தண்ணி எடுத்துடணும். அப்போ அந்த மோட்டரில் வந்து ஒருத்தன் முகம் கழுவி பல்ல விளக்கிட்டு இருப்பான். அந்த தண்ணியை தான் எடுத்துகிட்டு வந்து குடிக்க வேண்டிய சூழ்நிலை வருது. அப்போ அவன் சொல்கிறான், இன்னும் நாளில் இன்னொருத்தன் கால் கழுவுன தண்ணியை தான் நம்ம குடிக்க வேண்டியிருக்கும். நம்ம வீட்டில் நம்மளுக்கு தான் காடு இருக்குல்ல பக்கத்தில், அதில் கிணறு வெட்டுவோங்கிறான். ஆனால் இந்த பையனுக்கு தண்ணியில் கண்டம் வந்துடும்னு பாட்டி பயப்படுறா. இதனால புதிய கிணறு தோன்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் கிணறு தோன்றதுக்கு ரொம்ப காசு நிறைய ஆகுமே. இந்த பசங்கிட்டையாவது காசு. அப்படியே 4 பேரும் சேர்ந்து ஒரு கடப்பாறை வாங்குவானுங்க, ஒரு சின்ன சுமாடு வாங்குவாங்க, வந்து கிணறு தோண்டுவாங்க.
இதான் கதை. ஓகே. ரொம்ப சுவாரஸ்யமா, அதாவது திணிக்கப்பட்ட காமெடி இல்லாம இயல்பாவே காமெடி. அந்த மாதிரி ஒரு 2 மணி நேரம் படம் ஓடுது. மிக அருமையா இருந்துச்சு. ஓகே. அந்த மாதிரி படங்கள் வந்து கண்டிப்பா தமிழ் ரசிகர்கள் ஆதரவு கொடுக்கணும். நேரில் கேட்டுக்கிறதுனா கிணறு படத்தை கண்டிப்பா பாருங்க. நான் சொன்னது உண்மையாங்கிறது அப்புறம் உங்களுக்கு தெரியும். சரி, இவர் சொன்னது கரெக்டு தான் அப்படின்ட்டு. அதாவது ரஜினி படம், கமலஹாசன் படம், விஜய் படம், அஜித் படம் எல்லாம் வந்து கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட், பொழுதுபோக்கு படம். பார்க்குறவன் வீட்டுக்கு வந்து மறந்துவோம். ஆமாம். இது அப்படி இல்லை. அப்படியே நம்ம இதயத்தை உள்ள நுழைஞ்சி நம்மளை ஒரு மனதை கசக்கிற ஒரு படம் கிணறு. அதனால தயவு செஞ்சு கிணறு படத்தையும் போய் பாருங்க. இந்த வாரம் 7 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. காந்தா மற்றும் கிணறு 2 படம் தான் வெளியில தெரியறது. காந்தா மட்டும்தான் அதிகமா தெரியுது இல்ல சார்? ஆமா, ஏன்னா அதுல துல்கர் சல்மான் இருக்காரு, சமுத்திரகனி இருக்காரு. சமுத்திரகனி ஏற்கனவே டைரக்டர், அவரு கதாநாயகன். அதனால நல்ல ஓப்பனிங் இருந்தது, பேசணும். இந்த கிணறு படத்துக்கு பப்ளிசிட்டியே கிடையாது. இன்னும் சொல்ல போனா ப்ரீவியூ கூட போடலை. அந்த டைரக்டர் தயாரிப்பாளர் கேட்டுக்கொண்டு இருக்கணுங்க. நான் ஸ்பெஷல் ஷோ பார்த்தேன். அவங்க அந்த கிராமத்து மக்களுக்கு போட்டாங்க. அந்த இதில் நான் போய் பார்த்தேன். நல்லா இருந்தது. அது இந்த மாதிரி ஒரு படங்கள் ஓடும்பொழுது நல்ல கதையம்சங்கள் உள்ள படம் வரும். ஆனா நல்ல கதைகள் அப்படின்னு எடுத்தாலுமே இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு வந்து பிரதீப் ரங்கநாதன் எடுக்கிற படம் தானே சார் பிடிக்குது. அதுதானே அது இளைஞர்கள் அந்த மாதிரி தானே. அதாவது இப்போ ஒன்றும் இல்லை, ஒரே நேரத்தில் 2 படம் ரிலீஸ் ஆச்சு. ஒரு வாரம் கேப்பில் டியூடு, அப்புறம் இப்போ ஆண் பாவம் பொல்லாது. ஆண் பாவம் பொல்லாது வந்து இப்போ லைஃப்பில் உள்ளது. ஆனால் இப்போ அப்டேட் கிடையாது. ஏன்னா இப்போ கணவனை வாடா போடான்னு பேசுகிறாங்க. நீ ஒரு நாள் காப்பி போட்டா நான் ஒரு நாள் காப்பி போடணும் அப்படிங்கிற மாதிரி. நான் சம்பளம் கொடுத்தா நீயும் அதை ஷேர், 2 பேருமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ முன்னால் உள்ள கணவனுக்கு மனைவி அடிமை, பிராணநாதா, சுவாமி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஆனால் டியூடு அந்த மாதிரி படம். அதாவது இப்போ இந்த காலத்து பெண்கள் எப்படி இருக்காங்க, எப்படி ஆண் இருக்கணும் அப்படிங்கிறது காமிக்கிறது. ஆனால் ஆண் பாவம் பொல்லாது இதுவும் காதல் கல்யாணத்தை பற்றியது தான். ஆனால் இது பெரிய வரவேற்பு பெறல. இஞ்சி போனால் ஒரு 10-15 கோடி ரிலீஸ் வருஷம் ஆகிருக்கும். அது 100 crore மேலே போயிடுச்சு. அப்போ என்ன அர்த்தம்? நம்முடைய பண்பாடை சொல்லுகிற காதல் கதைகள் கொஞ்சம் சுமாராகத்தான் போகுது. ஆனால் அப்டேட், அதாவது நவநாகரிகம், வெஸ்டர்ன் கலாச்சாரத்தை பின்பற்றிய என் பையனும் மகளும் சேர்ந்து விளையாடிட்டு இருக்காங்கிற கலாச்சாரத்துக்கு வந்துட்டோம். ஸோ அந்த டியூடு வந்து விமர்சனத்தில் சில பெண்ணிய இயக்கத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் திட்டினாங்க. அதெல்லாம் மீறி படம் ஓடிடுச்சு. ஏன்னா இப்போதைய இளைஞர்கள், இளம்பெண்கள் அப்படி இருக்காங்க அப்படிங்கிறத படம் காமிச்சது. ஸோ படம் எல்லா மொழிகள்லையுமே வெற்றி. ஓகே. ஸோ நிறைய தமிழ் படங்கள் வருது, புது புது படங்கள், புதுமுக இயக்குனர்கள் எல்லாருமே வராங்க. ஹீரோ ஹீரோயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹீரோ வந்து மேக்ஸிமம் நமக்கு பழக்கப்பட்ட ஒரு முகமாக இருக்கும், இல்லை தமிழ்லேருந்து தான் மேக்ஸிமம் எடுக்கிறாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு மட்டும் ஏன் சார் தமிழ்லேருந்து பொண்ணுங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க? அது காரணம் வந்து நிறைய டைரக்டர் சொல்கிறாங்க, சார் இந்த படத்தில் வந்து சேலை கட்டி தான் நடிப்பேன், நான் பிகினி ட்ரெஸ் போட மாட்டேன், கவச்சி நடிக்க மாட்டேன், கட்டி பிடிச்சி நடிக்க மாட்டேன். அந்த காலத்தில் பானுமதி போட்டாங்க சில கண்டிஷன்ஸ், நேரடியாக ஹக் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி தமிழ் பெண்கள் வந்து தன்னுடைய உடலை காட்டி நடிப்பதற்கு ஒத்துக்கிறது இல்லை. இப்போ மலையாள பெண்கள், தெலுங்கு பெண்கள், இன்னும் சொல்ல போனால் மும்பையிலேருந்து வர்றவங்க எல்லாருமே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ ரைட் நான் செய்கிறேன் அந்த மாதிரி அவங்க காட்டுவதற்கு தயாராக இருக்காங்க. நம்மளும் வாயை பிளந்துக்கிட்டு பார்க்குற ரெடியாக இருக்காங்க. ஸோ அதனால் தமிழ் பெண்கள் நடிக்க முன்னுறுவதில்லை. அதாவது இன்னும் அந்த பழைய பண்பாட்டில் இருக்காங்க. அது நல்லது தான், அதை நான் வரவேற்பேன். ஏன்னா இப்போ என்ன உங்கள் மகன் நடிக்கிறாளாமே அப்படி ஒரு, அதாவது வெளியில் புகழ் இருக்கும், ஆனால் அந்த இன்னர் சைடு ஃபேமிலிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் இருக்கும். அது நளினியே ஒரு முறை சொல்லியிருக்காங்க, நான் வந்து சம்பாதிச்சிருந்தேன், இரவும் பகலும் சம்பாதிப்பேன், நான் 2 மணி ஷூட்டிங் முடிச்சு வருவேன், எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா அப்புறம் தம்பிங்க 4 பேர் இருந்தாங்க, எல்லாம் தண்டைச்சோறு மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு இந்த இதுலேருந்து விலகி நம்ம கல்யாணம் ஆகி செட்டில் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வந்தது காரணம் அதுதான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி எல்லோருமே
தொடர்ந்து நடிக்கணும்னு விரும்புறது இல்லை. சில நடிகைகள் கொஞ்சம் உச்சக்கட்டத்துக்கு போகும்போதே சரி ஒரு நல்ல இப்போ ராஷ்மிகா மதனா, விஜய் தேவரகொண்டா, பாக்யராஜ், பூர்ணிமா, பாத்திமா சீதா இந்த மாதிரி நடிச்சு கொண்டிருக்கும் போதே காலேஜ் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அது ஏன் தமிழ் பெண்கள் நடிக்க வர்றது இல்லைன்னு சொன்னா அது காரணம் சினிமாவை அவங்க வந்து சீரியஸா நினைக்கிறது இல்லை. ரெண்டாவது சினிமாக்காரனுக்கு வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க தமிழ்நாட்டுல. இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ சினிமாக்காரங்களுக்கு வீடு கொடுக்க மாட்டேன்னு சொல்ற சூழ்நிலையில தமிழ் பெண்கள் சினிமாவுக்கு நடிக்க வர மாட்டேங்கிறாங்க. அதான் காரணம். ஓகே. ஸோ வீடே கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க, பொண்ணும் கொடுக்க மாட்டேன் இல்லை எடுக்கவும் மாட்டாங்கல்ல அந்த மாதிரி. ஆமா அதான். ஓகே. ஆனா அதே சமயத்துல டிவி ரீடர்ஸ் எல்லாம் நிறைய தொழிலதிபர்கள் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதாவது அவங்க வந்து ஆபீஸுக்கு போறது வேற, சினிமால நடிக்கிறது வேறங்கிற மாதிரி தமிழ்நாட்டுல இன்னும் இருக்குதான் செய்யுது. நல்லவேளை அந்த பண்பாட்டை பெண்களாவது காப்பாத்துறாங்கன்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். ஓகே. அடுத்ததா நடிகை சமந்தா அவங்க வந்து இப்போ செகண்ட் மேரேஜுக்கு ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. அது எந்த அளவுக்கு உண்மையிலே அவரோட தான் இருக்காங்களா? ராஜ் நீரிடு அப்படின்ட்டு ஒரு டைரக்டர், அவங்களோட தான் தொடர்பில் இருக்காங்க. அது அவங்களே ஆமா நான் விரைவில் 2ஆம் கல்யாணம் பண்ணி. அவர் இன்னும் டிவோர்ஸ் பண்ணல. இப்ப ரங்கராஜ் கதை மாதிரி ஆவறதுக்கான வாய்ப்பு. ஆமா டிவோர்ஸ் அப்ளை பண்ணுவாரு. டிவோர்ஸ் அப்ளை பண்ண பிறகுதான் அதிகாரப்பூர்வமா திருமணம் பண்ணிப்பாங்க. இப்போ முதல் மனைவி விவாகரத்து, அதாவது முதல் கணவன் விவாகரத்து ஆகும்னாலேயே மாதம்பட்டி ரங்கராஜும் ஜாய் கிஸ் இல்லாம அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க. நேற்று கோர்ட்ல தான் சொல்லியிருக்காங்க, இந்த சட்டபூர்வமா இந்த திருமணம் செல்லாதுன்ட்டாங்க. அந்த மாதிரி வந்துடக்கூடாது இல்லை. ஆனா சேர்ந்து வாழலாம், குழந்தை பொத்துக்கலாம், எல்லாம் பண்ணலாம். அது விவாகரத்து அங்கீகாரமா அறிவிக்கப்பட்ட பிறகுதான் இந்த 2வது திருமணம் ரெஜிஸ்டர் மேரேஜ் செல்லும். அதனால கொஞ்சம் அது சமந்தா வெயிட் பண்ணி தான் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆனா அது உண்மைதான், 2 பேரும் டேட் பண்றது. ஆமா டேட் பண்றது, 2 பேரும் ஒண்ணா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஃபங்க்ஷன்லாம் போறாங்க, லிவிங் டுகெதர் தான், அதுல எந்த சந்தேகமே இல்லை. திருமணம் வேண்டுமானாலும் அந்த முதல் மனைவி விவாகரத்து பெற்ற பிறகு சமந்தா கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஓகே. ஸோ இந்த வாரம் சினிமாவை பற்றியும் சினிமா நடிகைகளை பற்றியும் நிறைய விஷயம் வந்து சூப்பராக ஷேர் பண்ணீங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.